காலை வணக்கம். நீங்க எல்லாருமே வெரி கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சார் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. நல்ல டீச்சர்ஸ் இருக்காங்க, நல்ல தலைமை ஆசிரியர் இருக்காங்க. நீங்கள் இந்த வாய்ப்புகளை நல்லா பயன்படுத்திக்கணும். ஒரு எத்தனை பேர் டெய்லி ரெகுலராக நியூஸ் பார்ப்பீங்க? எத்தனை பேர் ரெகுலராக நியூஸ் பேப்பர் படிப்பீங்க? ரெகுலராக படிப்பீங்களா? எப்போ இப்போலேருந்தே அந்த பழக்கத்தை கொண்டு வந்துடுங்க. ஏன்னா நம்ம அகாடமிக்கில் படிக்கிறது, நம்ம ஒரு நல்லா படித்து ஒரு மெடிக்கல் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிறது என்ன எப்பவுமே எல்லாருக்கும் இருக்கும். அது வந்து போக முடியலைனாலும் நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. நம்மளை சுற்றி படிச்சுட்டு டீச்சிங் லைன் லெக்சரர் இது மாதிரி எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்கு, எல்லாருக்குமே இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும்னா இப்போ இருந்தே நீங்கள் 8th 6th 7th நிறைய தெரிஞ்சுக்க ஆசைப்படணும். இப்போ என்னோட இதில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தேன், அப்புறம் எம்எஸ்சி பண்ணேன். ஆனால் அந்த லைனில் என்னால் போக முடியல. ஆனால் நான் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும்னு ரொம்ப யூபிஎஸ்சி தான் தெரியுமா, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனர். அதுலேருந்து தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லோரும் வராங்க. அப்போ அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் சின்ன வயசுலேயே பழக்கப்படுத்தணும். அது ரொம்ப ரொம்ப டஃப்பான எக்ஸாம்ஸ். அதெல்லாம் நீங்கள் சின்ன வயசுலேருந்து பேப்பர் படிக்கிறது, நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறது, அதில் ரெகுலராக ஹேபிட்டாக கொண்டு வந்துடணும். அதெல்லாம் அப்போ தான் உங்களுக்கு பின்னாடி ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன கொஸ்டின்னாலும் நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியும். காம்படிட்டிவ் எக்ஸாம் ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும். நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம், அந்த மாதிரி குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம்லாம் நாங்கள் கிளியர் பண்ணி தான் நம்ம ஆஃபீஸர்ஸ் ரேங்க்கில் வரோம். எல்லாருமே நீங்கள் எல்லாருமே சப்ஜெக்ட்லேயும் நல்லா படிக்கணும். அதை படித்து அந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு நீங்கள் சின்ன வயசுல ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த மாதிரி இது பண்ணிட்டு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, எவ்வளோ வாய்ப்புகள். யாருக்குமே வாய்ப்பு இல்லாமல் இல்லை, நிறைய படிங்க. இப்போ வந்து நாங்கள்லாம் இங்கே வந்து உண்மையிலே எப்படி ஒரு பெருமையாக இருக்கும்னா, நான் இப்போ இந்த ட்ரெஷரியில் வந்து ட்ரெஷரி ஆஃபீஸராக இருக்கேன். அப்பா அம்மா 2 பேருமே டீச்சர்ஸாக இருக்காங்க. 2 பேர் ரிட்டையர் ஆன உடனே 7 பேர் தான் பென்ஷன் வாங்கினாங்க. அவங்க வந்து எப்படின்னா அது ரொம்ப பேர், அதாவது அவ்வளோ பேரும் ஏன்னா அப்பா அம்மா 2 பேருமே நான் ஒரு ட்ரெஷரி அதிகாரியாக இருக்கையில் 8 வந்து அவங்க வந்து அவங்களோட ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிராஜுவிட்டி கம்பெனிஷன் எல்லாம் போட்டு மொத்தம் பணம் இதெல்லாம் போட்டு வாங்குவாங்க. அதெல்லாம் ஏன் கையாக வாங்க அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். கண்ணீரோட அழுது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது அவருக்கு. ஸோ அதான் நான் என்னோட டேரக்டர் இருப்பார்ல, இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஹெட் ஆஃப் த ஆஃபீஸ், அவர் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு கருணாநிதி இந்த